வணக்கம். இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக நான் பத்மபிரியா ஸ்ரீமாலி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகள். மழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய சென்னை வந்தது மத்திய குழு. திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் 2 குழுக்களாக பிரிந்து மதிப்பீடு செய்ய திட்டம். கொள்ளிடம் தென்பெண்ணை ஆறுகளில் 1 லட்சம் கன அடிக்கு மேல் சீறி பாயும் தண்ணீர். பாலாற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் தரை பாலங்கள் மூழ்கி போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 24ஆம் தேதி முதல் மீண்டும் அதி கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலிலும் இடி மின்னலுடன் பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. புதுக்கோட்டை அருகே ஆடு திருடர்களால் வெட்டி கொல்லப்பட்ட சிறப்பு எஸ்ஐ உடல் நல்லடக்கம். துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி. 1 கோடி ரூபாய் நிதி, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஜெய்பீம் படத்தால் புண்பட்டவர்களுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக இயக்குநர் ஞானவேல் அறிக்கை. சர்ச்சைகளுக்கு நடிகர் சூர்யாவை பொறுப்பேற்கச் சொல்வது துரதிருஷ்டவசமானது எனவும் கருத்து. வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதற்கான ஒப்புதலை அளிக்க புதன்கிழமை கூடுகிறது மத்திய அமைச்சரவை. திட்டமிட்டபடி வரும் 29ஆம் தேதி நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடத்தப்படும் என விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. ராஜஸ்தான் மாநில அமைச்சரவையில் 12 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு. 15 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா. நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி T20 கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி அதிரடி தொடக்கம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை பார்வையிட சென்னை வந்திருக்கும் மத்திய குழு திங்கட்கிழமை முதல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய உள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்தே அடிக்கடி மிக கனமழை பெய்து வருகிறது. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்காக தமிழக அரசு சார்பில் மத்திய அரசிடம் 2629 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்கப்பட்டுள்ளது. மழை பாதிப்பு தொடர்பாக ஆய்வு செய்ய மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தது. பிற்பகலில் தலைமைச் செயலகம் சென்ற மத்திய குழுவினர் தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்புவை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அவர்களிடம் வெள்ள பாதிப்பு குறித்து இறையன்பு விளக்கிய நிலையில் சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகைக்கு மத்திய குழுவினர் சென்றனர். அங்கு மழை பாதிப்புகளை விளக்கும் வகையில் வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்களை பார்வையிட்டனர். மத்திய குழுவினர் 2ஆக பிரிந்து திங்கட்கிழமை முதல் 2 நாட்களுக்கு மாவட்ட வாரியாக ஆய்வு மேற்கொள்கின்றனர். திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு குழு ஆய்வு செய்கிறது. பின்னர் மாலையில் புதுச்சேரியில் ஆய்வை தொடர உள்ளது. மற்றொரு குழு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பகல் 2 மணிக்கு மேல் ஆய்வு செய்ய உள்ளது. செவ்வாய்க்கிழமையான 23ஆம் தேதியன்று கடலூர் மாவட்டத்தில் காலையிலும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் நண்பகலிலும் மத்திய குழு ஆய்வு செய்யும். அன்றைய தினம் பகல் 2:30 மணியில் இருந்து நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஒரு குழு ஆய்வு செய்யும். மற்றொரு குழுவினர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டையில் பிற்பகல் முதல் ஆய்வை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2 நாட்கள் ஆய்விற்கு பிறகு 24ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திக்கும் மத்திய குழுவினர் அன்று மாலையே டெல்லிக்கு புறப்பட்டுச் செல்கின்றனர். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் 1.5 லட்சம் கன அடி அளவுக்கு உபரிநீர் செல்வதால் கரையோர பகுதி மக்களுக்கு வருவாய்த்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் நீர்வரத்து குறைந்ததால் இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் 1.5 லட்சம் கன அடி வீதம் உபரி நீர் செல்கிறது. இதனால்
வெள்ளை மணல், நாதல் படுகை, அளக்குடி உள்ளிட்ட கரையோர கிராமங்களில் ஒலிபெருக்கி மூலம் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். தாழ்வான பகுதிகளில் வசித்த மக்களை தற்காலிக முகாம்களில் தங்குவதற்கு அறிவுறுத்தினர். தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அரசு பாதுகாப்பு மையங்களில் சென்று தங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 1,10,000 கனஅடி வீதம் தண்ணீர் சீறி பாய்ந்தது. விழுப்புரம் மாவட்டம் பிடாகம் என்ற இடத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள மேம்பாலத்தின் மீது ஏராளமானோர் குவிந்து நீர்வரத்தை பார்த்தனர். குடும்பமாக சென்று வீடியோ மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்களை சாலையில் நிறுத்த வேண்டாம் என போலீசார் ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்தனர். சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா கம்பீரமா இருக்கு. இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி இவ்வளோ போறது ரொம்ப கம்பீரமா இருக்கு. இதை மாதிரி திரும்பி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ மழை, நல்ல மழை பெஞ்சு நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி வளம் நிறைய வந்திருக்கு. அதனால ரொம்ப பெருமையா இருக்கு இதை பார்க்கறதுக்கு. தென்பெண்ணை ஆற்றுல கடந்த 95க்கு அப்புறம் இப்பதான் இந்த தண்ணி நாங்கள் பார்க்குறோம். இந்த தண்ணி நாங்கள் பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டோம். ரொம்ப தண்ணி இல்லாமல் விவசாயம் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தது. இப்போ இந்த தண்ணிக்கு அப்புறம் விவசாயம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். பொதுமக்கள் பூரா நாங்கள் ஆற்று இந்த தண்ணி பார்க்கறதுக்கு காலையில இருந்து இங்கே தான் இருக்கிறோம். தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் விழுப்புரம் அருகே நரசிங்கபுரம் கிராமத்தில் நீர் சூழ்ந்தது. பெருமாள், வெங்கடபதி ஆகியோருக்கு சொந்தமான கோழி பண்ணைகள் நீரில் மூழ்கியதால் 10,000 கோழிகள் உயிரிழந்தன. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் பரவலாக வரும் மழை காரணமாக தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள வாணியாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அணைக்கு வரும் 490 கன அடி நீரும் உபரி நீராக 3 மதகுகள் வழியே திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே உள்ள தொப்பையாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 7 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் தொப்பையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டதால் பாலாற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆம்பூர் குடியாத்தத்தை இணைக்கும் தரைப்பாலம் நீரில் மூழ்கி போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பாலாற்றின் கிளை ஆறான மலட்டாறு, நரியம்பட்டு தரைப்பாலமும் நீரில் மூழ்கியது. மாதனூர் குடியாத்தத்தை இணைக்கும் பாலமும் நீரில் மூழ்கி போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் ஆம்பூர், மாதனூர் ஆகிய பகுதிகளிலிருந்து குடியாத்தம், உள்ளி, வளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 30 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த அம்முடூர் கிராமத்தில் பழங்குடியின மக்கள் வசித்து வரும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. 15க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரால் சூழப்பட்ட நிலையில் அங்கு வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. தமிழக ஆந்திர எல்லையில் இருக்கக்கூடிய புல்லூர் தடுப்பணையில் இருந்து வினாடிக்கு 10,000 கன அடியும், வாணியம்பாடி கிளையாற்றில் 15,000 கன அடி தண்ணீரும் பாலாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாலாற்றில் வினாடிக்கு 25,000 கன அடி வீதம் தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. இதேபோல ஆம்பூரில் மலட்டாறு, கோட்டாறு, காணாறு தண்ணீரும் கலந்து பாலாற்றில் வெள்ளம் ஆர்ப்பரிக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே பாலாற்றில் தவறி விழுந்த பிரகாஷ் என்ற இளைஞரும் அவரை மீட்கச் சென்ற கமலேஷ் என்பவரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு 2 கிலோமீட்டர் தூரத்தில் நல்வாய்ப்பாக உயிருடன் கரை சேர்ந்தனர். திருமலைச்சேரி என்ற கிராமத்தில் கரை சேர்ந்த இருவரையும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் சந்தித்து விசாரித்ததோடு நீர்நிலைகளின் அருகே செல்ல வேண்டாம் என்று எச்சரித்தார். காட்பாடி அடுத்த பட்டறை பகுதியில் கயிறு திரிக்கும் தொழிலாளர்கள் வசித்து வரும் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்தது. 1000க்கும் மேற்பட்ட இயந்திரங்களும் தேங்காய் நார்களும் நீரில் மூழ்கியதால் வேதனை அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் காட்பாடியை அடுத்த பொன்னை பகுதியில் செல்லும் பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. இதனால் ஆற்றில் மூழ்கிய 2 தரைப்பாலங்கள் வெளியே தெரிய துவங்கியுள்ளன. இதில் ஒரு தரைப்பாலம் சேதமடைந்துள்ளது. எனினும் பொன்னை ஆற்றின் அருகில் சென்று பார்க்கவும், அதில் இறங்கி குளிக்கவும், துணிகளை துவைக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது.
சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததை தொடர்ந்து புதுச்சேரி ஆரியபாளையம் பகுதியில் உள்ள புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கியது. எனினும் பாலம் பழுதடைந்துள்ளதால் இதனை ஆய்வு செய்து புதிய பாலம் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட இந்த பாலம் 30-40 வருஷமா இருக்குது. 98-96 தண்ணி ஓடிச்சு ஃபுல்லாக. அப்பயே அது வீக் ஆகிடுது. இருந்தாலும் இந்த பாலத்துக்கு இன்னொரு பாலம் மேம்பாலம்னு பெருசாக கட்டி கொடுத்தா தான் விழுப்புரத்துக்கு நல்லபடியாக மக்கள் போய் வர முடியும். தற்போது இந்த பாலம் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. தரமாலாம் இல்லை. தற்சமயம் அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுத்து போர்க்கால அடிப்படையில் இந்த ஒரு பாலம் நியமித்து தரமுறை கேட்டுருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் வெளியேறும் நீரில் ரசாயன கழிவு கலந்ததால் அதிக அளவில் வெண்நுரை வெளியேறி சாலையை ஆக்கிரமித்தது. இதனால் கடந்த 2 நாட்களாக நாகமங்கலம் வழியாக பேரிகை செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதையடுத்து நீர்வரத்து குறைந்ததை தொடர்ந்து வெண்நுரை குறைந்ததால் போக்குவரத்து சீரானது. இனி விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ராஜஸ்தானில் 15 அமைச்சர்களுக்கு ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆளும் காங்கிரஸ் கட்சியின் அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் அசோக் கெலாட் தலைமையில் சனிக்கிழமை நடைபெற்றது. இதன் இறுதியில் அனைத்து அமைச்சர்களும் கூண்டோடு ராஜினாமா செய்தனர். புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்க அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தலைநகர் ஜெய்ப்பூரில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் 11 பேருக்கு அமைச்சர்களாகவும் 4 பேர் இணை அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர். 15 அமைச்சர்களில் 12 பேர் புதுமுகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சிடம் வாங்கிய 30 ரஃபேல் போர் விமானங்கள் வந்துவிட்ட நிலையில் அவற்றை இந்தியாவுக்கு ஏற்ற வகையில் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை விமானப்படை தொடங்கியுள்ளது. இதற்காக பிரான்சில் இஸ்ட்ரஸ் விமானப்படை தளத்தில் ஒரு ரஃபேல் விமானத்தில் இந்திய விமானப்படைக்கு தக்க மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அதை பார்வையிடுவதற்காக இந்திய விமானப்படையைச் சேர்ந்த ஒரு குழு அங்கு சென்றுள்ளது. அந்த விமானத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களுக்கு இந்திய விமானப்படை ஒப்புதல் அளித்ததும் 2022 ஜனவரி முதல் இந்தியா வாங்கியுள்ள அனைத்து ரஃபேல் விமானங்களிலும் மாற்றங்கள் செய்யப்படும். இதனிடையே இந்தியாவுக்கு மேலும் 3 ரஃபேல் விமானங்கள் டிசம்பர் 7ஆம் தேதி வரவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்யும் மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் எம்பிக்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அதில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு ஆகியோருடன் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் பங்கேற்றனர். வரும் 29ஆம் தேதி குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் அவையில் நீட் தேர்வு தொடர்பான பிரச்சினைகளை எழுப்புவது, வடகிழக்கு பருவமழை வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகளை எழுப்புவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தின் போது உயிரிழந்த 700க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. வேளாண் சட்டத்தை சில மாநிலங்களில் விவசாயிகள் புரிந்து கொள்ளவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நகராட்சி தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தில் பெறப்பட்டது. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வேளாண் சட்டம் ரத்து செய்யப்படும் என்றும், வேளாண் சட்டம் தொடர்பாக சில விவசாயிகளை சமாதானப்படுத்த முடியவில்லை என்றும் கூறினார். பாரத பிரதமர் அவர்கள் சொன்னதுபடி இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நிச்சயமாக அதை வாபஸ் வாங்கிக்குவார். அதற்கான ஒரு சூழல் உருவாகி வரும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வருகின்ற காலத்தில் ஒரு சூழல் உருவாகி வரும். நம்முடைய விவசாய நண்பர்கள் அனைவரும் கூட ஒட்டுமொத்தமாக இதை ஏற்கக்கூடிய நிலைமை வரும்பொழுது பார்ப்போம் என்கின்றதான் என்னுடைய நிலைப்பாடு. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கி அவர்களின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் O. பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மழை வெள்ளத்தால் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் தீவு போல காட்சியளிப்பதற்கு திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். தென்பெண்ணை ஆற்றில் 1.25 லட்சம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுவது குறித்து முன்கூட்டியே தெரிவிக்கப்படாததால் ஏராளமானோர் உடைமைகளை இழந்து தவித்து வருவதாகவும், நூற்றுக்கணக்கான ஆடுகள், மாடுகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உடைமைகள் மற்றும் கால்நடைகளை இழந்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் O. பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 60,000 கனஅடியாக குறைந்துள்ளது. கடந்த 5 நாட்களாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒகேனக்கலில் அருவிகள், பாறைகளை மூழ்கடித்து வெள்ளக்காடாக காட்சியளித்து வருகிறது. நீர்வரத்து அதிகம் இருப்பதால் காவிரி ஆற்றங்கரையோரம் வருவாய், பேரிடர், ஊரக வளர்ச்சித்துறை,
காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நீர்வரத்து குறித்து தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் மத்திய நீர்வள ஆணைய அலுவலர்கள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தில் உள்ள சுந்தரராஜபுரம் அம்மா உணவகத்தில் ஜெயலலிதாவுடன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்படம் வைக்கப்பட்ட பெயர் பலகையை மாநகராட்சி அதிகாரிகள் நீக்கியுள்ளனர். உணவக வாயிலில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையில் ஜெயலலிதாவுடன் கருணாநிதியின் புகைப்படமும் வைக்கப்பட்டது. இது தொடர்பான செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெளியானது. இதையடுத்து விளக்கம் அளித்துள்ள மதுரை மாநகராட்சி ஆணையர், படத்தை உள்ளூர் பிரமுகர்கள் வைத்திருக்கக்கூடும் என்று கூறினார். இந்த சூழலில் அந்த பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கண்மாயை துருவாரினாரா அல்லது கஜானாவை துருவாரினாரா என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சாடியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த அதிமுக அரசு தமிழகத்தில் 6 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி வைத்துள்ளதாகவும் காலி பணியிடங்களை நிரப்பாமல் சென்றுவிட்டதாகவும் கூறினார். தெரியல, அம்மா தூர வாரினாரா இல்ல கஜானாவை தூர் வாரிட்டு போனாரான்னு தெரியல. திருவண்ணாமலையில் 3வது நாளாக தொடர்ந்து மகாதீபம் எரிந்து வருகிறது. கார்த்திகை தீபத் திருநாளை ஒட்டி திருவண்ணாமலையில் கடந்த 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரம் கொண்ட மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்று முதல் 11 நாட்கள் ஜோதி பிழம்பாய் அண்ணாமலையார் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் என்பது ஐதீகம். கடந்த 2 தினங்களாக திருவண்ணாமலையில் கன மற்றும் மிதமான மழை பெய்து வந்தது. இதனிடையே அதிகாலை அண்ணாமலையார் மலை உச்சியிலிருந்து திருவண்ணாமலை நகரை பிரத்யேகமாக படமெடுத்த போது ஊர் முழுக்க பனியால் சூழ்ந்து காணப்பட்டது. திருவண்ணாமலையில் 3வது நாளாக மலை உச்சியில் ஜோதி பிழம்பாய் தீபம் எரிக்கிறது. கரூரில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொந்தரவால் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கும் தங்கை பாலியல் தொந்தரவால் தற்கொலை செய்து கொண்ட செய்தி அறிந்து அதிர்ச்சியும் ஆழ்ந்த மனத்துயரமும் அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பெண் பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக நேரும் இக்கொடுமைகள் அவர்களது எதிர்காலம் பாதுகாப்பு குறித்து பெரும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். எனவே பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீவிரமான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சீமான், போக்சோ சட்டத்தை இன்னும் கடுமையாக்கி அது குறித்து விழிப்புணர்வையும் பரப்புரையையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சீனாவில் பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை ஒளிபரப்ப 5G தொழில்நுட்பத்தில் பிரத்யேக கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வடக்கு சீனாவின் ஜாங்ஜியாக்கவ் நகரில் மலைச்சரிவிற்கு ஏற்றவாறு பனிச்சறுக்கு போட்டிக்கான வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வழிநெடுகிலும் 217 இடங்களில் ஒளிபரப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல போட்டி நடைபெறும் காலகட்டத்தில் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் என்பதால் ஒளிபரப்பில் இடையூறுகள் ஏற்படும் நிலை உள்ளது. இதனால் கடுமையான சீதோஷ்ண நிலை கொண்ட நிலப்பரப்பில் நடக்கும் போட்டிகளை ஒளிபரப்பு செய்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை களைய சீன அரசு ஹைடெக் வின்டர் ஒலிம்பிக்ஸ் என்ற வல்லுநர் குழுவை அமைத்துள்ளது. அந்த குழு 5G தொழில்நுட்பத்தில் கடுமையான காற்று மற்றும் பனிப்பொழிவிலும் சீராக செயல்படும் நெட்வொர்க்கை வடிவமைத்துள்ளது. மேலும் போட்டியாளர்களின் உடைகளில் கேமராக்கள் பொருத்தி அந்த காட்சிகளையும் உடனுக்குடன் உயர்தர அல்ட்ரா ஹை டெஃபினேஷன் வீடியோவாக வழங்க முடியும் என்று வல்லுநர்கள் குழுவினர் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். குரோஷிய தலைநகர் ஜாக்ரெபில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் கட்டாய தடுப்பூசிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையில் தடுப்பூசி செலுத்திய நாடு குரோஷியா. இங்கு கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து நாள் ஒன்றுக்கு சராசரியாக 57 பேர் வரை மரணமடைகின்றனர். இதனால் அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை வலதுசாரி அமைப்புகள் பாசிச நடவடிக்கை என்று விமர்சித்து வருகின்றன. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடலூர் மாவட்டத்தில் 30,000க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. ஆற்றில் நீர்வரத்து குறைய தொடங்கியதால் கிராம பகுதிகளில் வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளது. கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்தது.
வினாடிக்கு 1.5 லட்சம் கன அடி வரை அதிகரித்ததால் கடலூர் மாவட்டத்தில் ஆற்றங்கரையோரம் உள்ள 100 கிராமங்களை நீர் சூழ்ந்தது. இதன்படி 50,000க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கின. இதனால் கடந்த 4 நாட்களாக மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். கடலூர் தாழங்குடா அருகே முகத்வாரம் வெட்டி கடலில் 1 லட்சம் கன அடி நீரை கலக்கச் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் மழை குறைந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வெள்ள நீர் வடிய தொடங்கியது. எனினும் 21 கிராமங்களில் உள்ள 25,000 வீடுகள் மற்றும் நகர் பகுதிகளில் உள்ள 5,000 வீடுகளில் தொடர்ந்து தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அதனால் ஏராளமானோர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவை தவிர தங்களுக்கு வேறு எந்த அடிப்படை வசதியும் கிடைக்கவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வீடெல்லாம் ரொம்ப அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. ஒன்றுமே ரவை கூட இல்லை, எல்லாமே முழி போச்சு. ஆத்தோட்டத்தில் இருக்கோம். நாங்கள் பச்சை குழந்தைய வச்சுட்டு முகாமில் தான் தங்கியிருக்கோம். முகாமில் 3 வேளை சாப்பாடு போடுறாங்க எங்களுக்கு, வேறு எதுவும் கிடையாது. கரண்ட் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஈரம் ஓதங்காற்று போய் நிற்கிது. தண்ணி பாம்பு வர ஏகப்பட்டது இருக்குது. கரண்ட்டும் கிடையாது. பச்சை புள்ளி வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோங்க. கழுத்தளவு தண்ணி வீட்டு உள்ளேயே ரொம்ப கஷ்டம். அந்த தண்ணினால் உள்ள இருக்கிற பீரோவில் வந்து தண்ணி வருதுன்னு ஒரு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஏதாவது ப்ரிகாஷன் பண்ணியிருப்போம். எதுவுமே சொல்லாதனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே தத்தளிக்குது, அப்படியே உள்ளே மிதக்குது. டிவி எங்கே இருக்குன்னே தெரியல. இந்நிலையில் கடலூர் பெரிய கங்கனாபுரம் பகுதியில் 4 நாட்கள் கழித்து வெள்ளநீர் வடிய தொடங்கியதால் பொதுமக்கள் வீடுகளில் சேதமடைந்துள்ள பொருட்களை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார்கள். மார்பளவிற்கு தேங்கிய மழைநீரால் வீடுகளில் இருந்த பொருட்கள் அனைத்தும் வீணாகி உள்ளதாகவும் மாணவர்களின் புத்தகங்கள் போன்றவை சேதமடைந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்தனர். குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த தண்ணியில் இது மிக்சி, கிரைண்டரு, கட்டல், பீரோ எதுவுமே இல்லை, எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு அடிப்படை வசதிக்கு இந்த பள்ளத்தில் ரொம்ப ஒரு 10 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் செவரு ஊந்துடுத்து, பிச்சு மிக்ஸு, பொருள் வச்சிருந்த பொருள், காசு எல்லாமே தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு. எங்களுக்கு தங்க இடம் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. எல்லோரும் நானும் எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்கிற புக்கு, நோட்டு எல்லாம் கண்ணாடி, அதுக்கு கண் பார்வை தெரியாது, கண்ணாடி எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. நாங்கள் ரோட்டில் தான் நிற்கிறோம், எதுவுமே இல்லை. எங்களுக்கு சாப்பாடு கூட வசதி இல்லாத இருக்கிறோம். இப்போ தற்சமயத்துக்கு என்ன சொல்யூஷன் மட்டும் தான் எடுக்கிறாங்களா? நிரந்தர சொல்யூஷன் இது வரைக்கும் யாரும் எடுக்கல. எங்களுக்கு நிரந்தர சொல்யூஷன், எங்களுக்கு இந்த ரோடெல்லாம் இந்த 3 தெரு இருக்குது, பள்ளத்தெரு, இந்த 3 தெரு ரோடை தூக்கி கொடுத்து சைடில் காவாய்க்கு கொடுத்துருனா இந்த தண்ணி நல்லா ஓடும், எங்களுக்கும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இடிஞ்சு போன குவார்டர்ஸை எல்லாருக்கும் புதுப்பிச்சு கொடுக்கணும் சார். துடிர்குப்பம் பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகளை கடலூர் எம்எல்ஏ ஐயப்பன் பார்வையிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட 500 குடும்பங்களுக்கு போர்வைகள், அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் வயல்வெளிகளை சூழ்ந்த வெள்ளத்தால் உர மூட்டைகள் அடித்துச் செல்லப்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள சித்தமல்லி நீர்த்தேக்கத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை உபரி நீர் திறக்கப்பட்டது. இதனால் ஸ்ரீபுரந்தான், அணைக்குடி, அருள்மொழி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஸ்ரீபுரந்தான் கிராமத்தில் வயல்வெளிகளின் உள்பகுதிகளில் 2 கிலோமீட்டர் தூரம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் மோட்டார் கொட்டகையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உர மூட்டைகள் நீரில் கரைந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வடிகால் ஓடை அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றாததன் காரணமாகவே உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோள பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. மழைநீர் வெளியேற வடிகால் வாய்க்கால்கள் இல்லாததாலும் நீர்வழி பாதைகள் ஆக்கிரமிப்புகளாலும் விவசாய நிலங்களில் மழைநீர் ஆங்காங்கே 2 அடி முதல் 6 அடி வரை தேங்கி நிற்பதால் மக்காச்சோள பயிர்கள் அழுகி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலே மக்காச்சோள பயிர் பண்ணியிருக்கிறோம். இப்போ கடந்த காலமாக சில மாத கணக்கில் பெய்கிற கனமழையினால நாங்கள் பயிர் பண்ணியிருக்கிற நிலத்தில் பூரா கிட்டத்தட்ட 2 அடியிலிருந்து 8 அடி உயரத்துக்கு தண்ணி நிற்குது. இப்போ அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்து இந்த ஊரில் வந்து பார்க்கல. பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூரில் கனமழை பெய்யும். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில்
24 மற்றும் 25ஆம் தேதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. கனமழை காரணமாக ஆந்திர மாநிலம் பெண்ணா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்னை விஜயவாடா வழித்தடத்தில் 17 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆந்திர பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக சித்துகர் மற்றும் நெல்லூரில் உள்ள பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. ஸ்வர்ணமுகி மற்றும் கலிங்கா ஆறுகள் அபாய அளவை தாண்டி பாய்கின்றன. தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கி ஏராளமானோர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். 2,33,000 ஏக்கரில் விவசாய பயிர்களும் 19,000 ஏக்கரில் தோட்டக்கலை பயிர்களும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. 1000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீர் சூழ்ந்து தத்தளித்து வருகின்றன. தொடர் மழையால் பெண்ணா நதிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நதிக்கரையில் உடைப்பு ஏற்பட்டு நீர் வெளியேறி அங்குள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தண்ணீரில் விஜயவாடா வழித்தடத்தில் செல்லும் 17 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நெல்லூர் மாவட்டம் கோவூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலமும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் விஜயவாடா சென்னை இடையிலான சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலையில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளத்தால் விஜயவாடா வழியாக வடமாநிலங்களுக்கு செல்லும் சரக்கு வாகனங்கள் கும்மிடிப்பூண்டி அருகே கவரப்பேட்டையில் திருப்பி விடப்பட்டு காளஹஸ்தி வழியாக செல்கின்றன. திருப்பதி அருகே ராமச்சந்திராபுரம் பகுதியில் முழுமையாக நிரம்பியுள்ள பழமையான ராயல செருவு ஏரியின் ஒரு கரையில் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளதால் எந்நேரத்திலும் தண்ணீர் வெளியாகலாம் என்ற சூழல் நிலவுகிறது. ஏரியின் கரை உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் காளஹஸ்தி வரை உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்படும். ஏரி அருகே உள்ள 20 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களை வெளியேற்றுவதற்கான பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சொத்து பத்திரங்கள், பணம், நகைகள் ஆகியவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழை காரணமாக இதுவரை 17 பேர் உயிரிழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் உதவ வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தென் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதற்கான ஒப்புதலை அளிக்க வரும் புதன்கிழமை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெறக்கோரி விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவை 3ம் திரும்ப பெறப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்தார். மேலும் குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் பிற பிரச்சினைகள் குறித்து முடிவெடுக்க மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள், விஞ்ஞானிகள், பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், அமைச்சரவை ஒப்புதல் இல்லாமல் சட்டம் இயற்றப்படுவதும் நீக்கப்படுவதும் பாஜக அரசில் மட்டும்தான் நடக்கும் என விமர்சித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கான ஒப்புதலை அளிக்க வரும் புதன்கிழமை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ரத்து செய்யப்படும் என கூறப்படுகிறது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஓராண்டிற்கும் மேல் நடைபெற்ற போராட்டத்தின் போது சுமார் 700 விவசாயிகள் உயிரிழந்தனர். 3 சட்டங்களையும் ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு, டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், கேரளா, மேற்குவங்க மாநிலங்களின் சட்டப்பேரவைகளில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. விவசாயிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வேளாண் சட்டங்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டது நல்லதுதான் என வி.கே. சசிகலா கருத்து கூறியிருக்கிறார். சென்னை வேளச்சேரி அம்பேத்கர் காலனியில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து வி.கே. சசிகலா நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழை காலத்தில் அரசு சரிவர செயல்படவில்லை என்ற எண்ணம் தோன்றுகிறது என்றார். டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் நாசமானதால் மக்கள் துன்பத்தில் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அரசு காப்பாற்ற வேண்டும் என்றும் சசிகலா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக பெசன் நகரில் உள்ள ஊரூர்குப்பம், அடையாறு, இந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் மக்களை சந்தித்த அவர் பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு, உடைகள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். மேலும் பல செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக
ஹரஹர மகாதேவா முழக்கத்துடன் திருச்சியில் நடைபெற்ற அகோரிகள் திருமணம். விவரம் இடைவேளைக்கு பிறகு. இனி விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சிறுத்தையை வேட்டையாடி அதன் உடல் பாகங்களை விற்க முயன்றதாக 5 பேரை போலீசார் கைது செய்தனர். குடல் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் சிறுத்தையை வேட்டையாடியதாக கிடைத்த தகவலின் பேரில் டிஐஜி தலைமையிலான குழு ஆய்வு செய்தது. அப்போது கொல்லப்பட்ட சிறுத்தையின் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தோல், நகம் மற்றும் பற்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றை கடத்த முயன்ற கும்பலையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் தனது காதலை ஏற்க மறுத்த இளைஞர் மீது 2 குழந்தைகளின் தாய் ஆசிட் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடிமலை பகுதியைச் சேர்ந்த ஷீபா என்பவருக்கும் பூஜைப்புற பகுதியைச் சேர்ந்த அருண் என்பவருக்கும் இடையே பேஸ்புக் மூலமாக ஏற்பட்ட நட்பு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. ஆனால் ஷீபாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதை அறிந்து அருண் அவரை விட்டு விலகியுள்ளார். இது தொடர்பாக பேசி தீர்த்துக் கொள்வோம் என கூறியதை நம்பி வந்த அருண் மீது ஷீபா பின்புறத்திலிருந்து ஆசிட் ஊற்றிவிட்டு ஓடியுள்ளார். அருண் தடுக்க முயன்றதில் ஷீபாவின் முகத்திலும் ஆசிட் பட்டு காயமடைந்தார். இதனிடையே படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அருணிற்கு ஒரு கண்ணில் பார்வை பறிபோயுள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் ஷீபாவை போலீசார் கைது செய்தனர். அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் நடைபெற்ற சீர்கேடுகளால் சென்னையில் மழைநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் பராமரிப்பின்றி கிடக்கும் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதையை சீரமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டதை அடுத்து அங்கு அமைச்சர் சேகர்பாபு, சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு மழைநீர் வடிகாலை சீரமைத்து தூர்வாரும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியிலே இருந்த 10 ஆண்டு காலம் முழுவதுமாக சீரழித்து விட்டு சென்றதால் தான் 1000 கோடியிலே 2000 கோடியிலே 3000 கோடியிலே திட்டங்களை தீட்டியிருக்கின்றோம். இனி சென்னைக்கு எந்த ஆபத்தும் வராதும் என்று தேர்தல் பரப்புரையிலே எடுத்து கூறியதெல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதையெல்லாம் சீர்படுத்துவதற்கு, செம்மைப்படுத்துவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஏற்கனவே கூறியது போல் அடுத்தடுத்து வருகின்ற இந்த பருவமழை காலங்களில் முக்கியமாக சென்னையை நீர் தேங்காமல் இருப்பதற்கு பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார். அதேபோல் தனியாக ஒரு கமிட்டியையும் ஓய்வு பெற்ற அதிகாரி திருப்பதி அவர் தலைமையிலும் ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள முனீஸ்வர்நாத் பண்டாரி சென்னை வந்தடைந்தார். 22வது தலைமை நீதிபதியாக திங்கட்கிழமை இவர் பதவியேற்க உள்ளார். அலகாபாத் நீதிமன்றத்தின் 2வது மூத்த நீதிபதியாக உள்ள முனீஸ்வரர் நாத் பண்டாரி கடந்த 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி ராஜஸ்தானில் பிறந்தவர். ராஜஸ்தான் அரசு வழக்கறிஞராகவும், ரயில்வே வழக்கறிஞராகவும், அணுசக்தி துறையின் வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார். கடந்த 2007ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற இவர் 2019ஆம் ஆண்டு அலகாபாத் நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அங்கு கடந்த ஜூன் முதல் அக்டோபர் வரை பொறுப்பு நீதிபதியாக பதவி வகித்துள்ள முனீஸ்வர்நாத் பண்டாரி 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி ஓய்வு பெறவுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீப் பானர்ஜி மேகாலயா நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். சென்னை அருகே பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சென்னை புதுப்பேட்டையைச் சேர்ந்த இறைச்சி கடை வியாபாரி சித்திக் குரோம்பேட்டையில் உள்ள உணவு விடுதிக்கு இருசக்கர வாகனத்தில் இறைச்சி கொண்டு சென்றார். வழியில் எதிர்பாராத விதமாக திடீரென இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்துள்ளது. சுதாரித்துக் கொண்ட சித்திக் உடனடியாக வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு இறைச்சி பையை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் வாகனம் முழுவதும் எரிந்து சேதமானது. தகவல் அறிந்து வந்த தாம்பரம் தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைத்தனர். சென்னை செம்மஞ்சேரி பகுதியில் மழைநீர் வடியாத நிலையில் மாற்றுத்திறனாளி ஒருவரை 3 சக்கர வாகனத்தில் வைத்து தள்ளிச் சென்று பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட செம்மஞ்சேரி, ஜவஹர் நகர், எழில்முகா நகர், சுனாமி குடியிருப்பு போன்ற பகுதிகள் தண்ணீர் சூழ்ந்து தீவு போன்று காட்சியளிக்கிறது. 15 நாட்களாக தண்ணீர் வடியாததால் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வெளியில் செல்ல முடியாத நிலை உள்ளது.
ஆபத்தான நிலையில் தண்ணீரை கடந்துதான் பயணம் செய்கின்றனர். இந்நிலையில் தண்ணீர் சூழ்ந்துள்ள பகுதியில் வசித்து வந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற சாலையில் தேங்கியுள்ள தண்ணீரில் 3 சக்கர வண்டியில் அவரது குடும்பத்தார் தள்ளிச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் தடையை மீறி குறுக்கு வழியில் செல்லும் சிலர் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுக்கின்றனர். உள்ளூர் மக்களுக்கு பிடித்த சுற்றுலா தளமாக சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் உள்ளது. ஆந்திராவிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் காரணமாக கொசஸ்தலை ஆற்றிற்கு சுமார் 22,444 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் பாதுகாப்பு கருதி 23,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இந்த பகுதியை பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆபத்தை உணராமல் குறுக்கு வழியில் ஆற்று பகுதிக்கு மக்கள் செல்கின்றனர். திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தில் பெண் அகோரியை ஆண் அகோரி நூதனமான முறையில் திருமணம் செய்து கொண்டார். காசியில் பயிற்சி பெற்ற அகோரி குருவான மணிகண்டன் அரியமங்கலத்தில் ஜெய் அகோரா காளி சிலையை வைத்து வழிபட்டு வருகிறார். 3 ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்த தாயின் உடல் மீதும் அண்மையில் விபத்தில் உயிரிழந்த சீடர் ஒருவரின் உடல் மீதும் அமர்ந்த மணிகண்டன் அகோரிகள் மேற்கொள்ளும் ஆன்மா சாந்தி பூஜை நடத்தினார். இந்நிலையில் அகோரி பயிற்சி பெற கொல்கத்தாவில் இருந்து வந்த பெண் சீடரான பிரியங்காவை மணிகண்டன் திருமணம் செய்து கொண்டார். மணமகன் மணிகண்டன் உடல் முழுவதும் திருநீர் பூசிக்கொண்டு அகோரி கோலத்தில் பெண் அகோரியான பிரியங்காவை மணம் முடித்தார். இந்த திருமணத்தின் போது சக அகோரிகள் தமரா மேளம் இசைத்து ஹரஹர மகாதேவா என முழக்கமிட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் புகுந்த யானை பழக்கடையை சேதப்படுத்தியதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேரம்பாடி நகர்ப்பகுதிக்குள் அதிகாலையில் புகுந்த யானை செரியமோன் என்பவரது கடையின் கதவுகளை உடைத்து உள்ளே இருந்த பழங்களை தின்றுள்ளது. அங்கிருந்தவர்கள் அதனை விரட்ட முயன்றபோது பொறுமையாக பழங்களை தின்றுவிட்டு தனது தும்பிக்கையால் ஒரு வாழைத்தாரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மெதுவாக சென்றுள்ளது. சாப்பிட்டது போதும். இதையடுத்து யானையை உடனடியாக வனப்பகுதிக்குள் விரட்ட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கொடைக்கானல் வாரச்சந்தையில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் துயரத்திற்கு உள்ளாகியிருக்கின்றனர். மலை கிராமங்களில் விளையும் கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மலை காய்கறிகளும் சமவெளி பகுதிகளில் விளையக்கூடிய அவரை, வெண்டைக்காய், கருணைக்கிழங்கு, தக்காளி போன்றவையும் பல மடங்கு விலை உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இப்போ இந்த வாரம் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து ரேட்டு அதிகமாக இருக்குது. பீன்ஸ் 120 ரூபா, கத்திரிக்காய் 120 ரூபா, புடலங்காய் 120 ரூபா, தக்காளி 100 ரூபா, இப்படி வந்து விலைவாசி அதிகமாகவே போயிட்டுருக்கு. வாரச்சந்தையில் முறையாக விலைப்பட்டியல் வைக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் காய்கறிகள் விலை உயர்வுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் பேருந்தின் பின்சக்கரம் அருகே விழுந்தும் நூலிழையில் உயிர் தப்பிய பதைக்க வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. பொட்டல்புதூரில் அம்பாசமுத்திரம் தென்காசி பிரதான நெடுஞ்சாலையில் கடந்த 17ஆம் தேதி குறுகலான சாலையில் அம்பாசமுத்திரம் நோக்கி தனியார் பேருந்து சென்றது. எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் குடைபிடித்தபடி இருவர் பயணித்தனர். அப்போது பேருந்திற்கு வழிவிட இருவரும் ஓரமாக ஒதுங்கிய போது இருசக்கர வாகனம் தடுமாறி கீழே விழுந்தனர். இருசக்கர வாகனத்தின் பின்பக்கத்தில் அமர்ந்திருந்த குடையை பிடித்த இளைஞர் பேருந்தின் பின்சக்கரத்தில் உரசியபடி கீழே விழுந்தார். அடுத்த நொடி தனது நண்பரை பற்றி கவலையின்றி எதுவும் நடக்காதது போல செல்போனை பார்த்தபடி சகஜமாக எழுந்து நடந்து சென்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில்
முஸ்லிம் தர்ம பரிபாலன சங்க நிர்வாகிகள் தேர்தலில் மோதல் மூண்டது. தலைவர், துணைத் தலைவர் என 7 பதவிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் இதுவரை 14 பேர் போட்டியிட்டனர். அங்குள்ள பெரிய பள்ளிவாசல் அலுவலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்ற போது வேட்பாளர்களின் இரு பிரிவினருக்கிடையே தகராறு எழுந்தது. அப்போது ஒரு பிரிவினர் நாற்காலியை தூக்கி வீசினர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் இரு தரப்பையும் சமாதானம் செய்தனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் முதல் நாளிலேயே நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடத்தவுள்ளதாக விவசாயிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறவுள்ளதாக அண்மையில் பிரதமர் மோடி அறிவித்தார். இந்த சூழலில் இதுவரை போராட்டத்தின் போது விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகள், உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு நிதியளிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவசாய சங்கத்தினர் ஆலோசனை நடத்தினர். சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அமைப்பின் சார்பாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கோவையில் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதான பேராசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கோவை அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்த ரகுநாதன் தன்னிடம் படிக்கும் மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. பந்தய சாலை காவல் நிலையத்தில் பேராசிரியர் குறித்து புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரகுநாதனை கைது செய்தனர். நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பேராசிரியர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே புகாரின் உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து ரகுநாதன் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் பல செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்தை மீண்டும் புறக்கணித்த சென்னை ஐஐடி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.